வணக்கம் கடகராசி நேயர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2026ஆம் ஆண்டுக்கான கடகராசியை பற்றி தான். கடகராசி பலன் அப்படின்னாலே கடகராசிக்காரங்க எப்பொழுதுமே மனசில் நிறைய சோதனையும் யோசனையும் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது என்ன அப்படிங்கிறத முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். 2026ஆம் ஆண்டு கடகராசிக்காரங்களுக்கு மனசில் நிறைய யோசனை, நிறைய எதிர்பார்ப்பு, கொஞ்சம் பயம், அதை விட அதிகமான நம்பிக்கைன்னு கலந்த ஒரு வருஷமாக இருக்கும். இந்த வருஷம் ஆரம்பமே உங்கள் மனசை கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். எதையாவது ஆரம்பிக்கலாமா வேண்டாமா, நமக்கு தகுதியா இல்லையா அப்படின்னு நீங்களே உங்களோட மனசுக்குள்ளே பேசிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் போக போக தெளிவு கிடைக்கும். வருஷம் தொடங்கும் பொழுது குடும்ப விஷயங்கள் முக்கியமாக இருக்கும். வீட்டுக்குள்ளே ஒருத்தருக்காக நீங்கள் அதிகம் கவலைப்படுவீங்க. அம்மா உடம்பு, அப்பா உடம்பு, இல்லை பிள்ளைங்க படிப்பு அப்படின்னு ஏதாவது ஒன்று மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பெரிய பிரச்சனைகள் வராது. கடவுள் கண்டிப்பாக உங்களை காப்பாற்றக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. வேலைக்கு போகிறவங்களுக்கு கொஞ்சம் சோர்வு இருக்கும். அதே வேலை, அதே நாட்கள், அதே பேச்சு அப்படின்னு அலுப்பாக இருக்கும். இதுக்காகவா இவ்வளவு படித்தோம்னு மனசுக்குள்ளே தோணும். ஆனால் வேலையை விட்டுடலான்னு நினச்சி உடனே வேறொரு வாய்ப்பு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதனால் அவசர முடிவு எடுக்காமல் பொறுமையாக இருங்க. தனியாக தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த வருஷம் மெதுவாக தான் போகும். பெரிய லாபம் வராத மாதிரி தோணும், ஆனால் நஷ்டமும் வராது. சின்ன சின்ன வரவு, சின்ன சின்ன செலவு அப்படின்னு சமநிலையாக போகும். கூட்டாளி விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வாயில் சொல்கிறத முழுசாக நம்பாதீங்க. பணம் வர்ற மாதிரி இருக்கும், ஆனால் கையில் நிற்காது. ஏதாவது ஒரு செலவு திடீர்னு வந்துடும். வீட்டுக்கு, குழந்தைக்கு, மருத்துவ செலவு, பழைய கடன் அப்படின்னு ஒவ்வொன்றா வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் சேமிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ சந்தோஷமாக செலவு பண்ணலாம்னு நினச்சி அப்புறம் கஷ்டம் வரும். கடன் விஷயத்தில் கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். பழைய கடன் இருந்தால் மெதுவாக அடித்து முடிக்கிற வாய்ப்பும் அதிகமாக இருக்கும். ஆனால் புதுசாக கடன் வாங்குறத இந்த வருஷம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவசரத்துக்கு வாங்கினாலும் பிறகு மனசு கஷ்டப்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த வருஷம் நல்ல செய்தி வரும். வீட்டில் பேச ஆரம்பிப்பாங்க. பார்த்தவரன் முழுசாக பிடிக்கலைனாலும் மனசுக்கு கொஞ்சம் ஒத்துக்க ஆரம்பிக்கும். இதுதான் நமக்கு சரின்னு நீங்களே முடிவெடுப்பீங்க. ஆனால் அவசரம் வேண்டாம். நல்லா பேசி புரிஞ்சுக்கிட்டு முடிவெடுக்கணும். திருமணம் ஆனவங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதம் வரும். காரணம் பெருசாக இருக்காது, ஆனால் வார்த்தை கொஞ்சம் கடினமாக போனால் மனசு புண்படுற மாதிரி இருக்கும். அதனால் பேசுகிறப்போ கொஞ்சம் அடக்கமாக பேசுங்க. ஒருத்தர் விட்டு கொடுத்த பிரச்சனை அப்படியே முடிஞ்சிடும். குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த வருஷம் நல்ல நம்பிக்கையை கொடுக்கும். வைத்திய செலவு வந்தாலும் மனசு உடைய வேணாம். கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுருந்தா நல்ல பலன் கிடைக்கும். படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு ஆரம்பத்திலேயே சோம்பேறித்தனம் இருக்கும். படிக்கணும்னு நினச்சாலும் மனசு ஓடாது. ஆனால் வருஷத்துடைய நடப்பகுதி முதல் கவனமாக அதிகரிக்கும். போட்டித் தேர்வு எழுதுகிறவங்களுக்கு ஒரே ஒரு முயற்சி போதாது. தொடர்ந்து முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா வெற்றி வரும். உடல் நலத்தில் வயிறு சம்பந்தமான தொல்லை, மார்பு, சளி, மன அழுத்தம் அப்படின்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். சரியான நேரத்துக்கு சாப்பாடு, தூக்கம் இருந்தால் போதும். மனசு ரொம்ப கவலைப்பட்டால் உடம்பு பாதிக்கப்படும். பெண்களுக்கு தனியாக சொல்லணும் அப்படின்னா இந்த வருஷம் குடும்பத்துக்காக நிறைய தியாகம் பண்ண வேண்டிய நிலை வரும். உங்கள் ஆசை, உங்கள் விருப்பம் அப்படின்னு எல்லாத்தையும் பின்னாடி வச்சுட்டு வீட்டுக்காக ஓடுவீங்க. ஆனால் அதுக்கான மதிப்பு கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும். உடனே வரலன்னு மனசு உடைய வேண்டாம். ஆண்களுக்கு பொறுப்பு அதிகமாக இருக்கும். வேலை, வீடு, பெற்றோர், பிள்ளைங்க அப்படின்னு எல்லாத்தையும் நீங்களே பார்த்துக்க வேண்டிய நிலையும் வரும். சோர்வு வந்தாலும் நான் தான் செய்யணும்னு நீங்களே நின்று செய்வீங்க. அதுதான் உங்களோட பலமாகவும் இருக்கும். உறவினர்கள் விஷயத்தில் கொஞ்சம் தூரம் வச்சுக்கிறது நல்லது. எல்லாரும் நல்லா பண்ண போனால் சிலர் அதை தவறாக புரிஞ்சுப்பாங்க. அதனால் தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத உதவியை தவிர்த்துக்கணும். ஆன்மீக விஷயத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். கோவிலுக்கு போகணும்னு தோணும். பழைய பாட்டு, ஸ்லோகம், தியானம் மாதிரி விஷயங்கள் மனசுக்கு அமைதியை கொடுக்கும். மனசு குழம்புச்சு அப்படிங்கிற நேரத்தில் நீங்கள் நினச்சா தெளிவு கிடைக்கும். பயணம் சம்மந்தமான விஷயங்களில் பார்க்கும் பொழுது தடை வரும். போக நினச்ச இடம் தள்ளி போகலாம். அதனால் முன்னாடியே திட்டமிட்டு செய்யணும். திடீர் பயணம் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியது. அது என்ன அப்படின்னா, எல்லாருக்காக வந்தாலும் உங்களுக்காக கொஞ்சம் வாழணும். நீங்கள் நல்ல மனசோடு இருப்பீங்க, ஆனால் அதையே எல்லாரும் பயன்படுத்திக்க கூடாது. இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை உங்களுக்கு லேசாகவே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது உங்களோட லைஃப் அப்படின்னு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, மற்றவங்களை நீங்கள் நம்பி இருக்கிறத விட உங்களை நம்பி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. 2026ஆம் ஆண்டோட வருஷம் நடுப்பகுதி தொடங்கும் பொழுது
கடக ராசிக்காரங்களோட வாழ்க்கை மெதுவாக திசை மாற ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் இருந்த குழப்பம், சோர்வு, மனசு பாரம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நம்ம வாழ்க்கை இப்படி தான் போக போகுதான்னு நினச்சி கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்போது அதுக்கான பதில் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். வேலை விஷயத்தில் இந்த காலகட்டம் ரொம்பவே முக்கியம். நீண்ட நாள் ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தவங்களுக்கு மாற்றம் வர வாய்ப்பு இருக்குது. வேலை மாற்றம் நினச்சிருந்தா அந்த எண்ணம் தீவிரமாக மாறும். பழைய வேலை பிடிக்காமல், மேலதிகாரி தொந்தரவு, சம்பளம் போதாமல் அப்படின்னு மனசு கஷ்டப்பட்டு இருந்தால் வேறு இடத்துல முயற்சி பண்ணுற வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் உடனே கிடச்சி வேலையான்னு எதுவும் பிடிச்சிக்க வேணாம். கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்கணும். பதவி உயர்வு எதிர்பார்த்தவர்களுக்கு தாமதம் இருந்தாலும் வருஷம் முடிவுக்குள்ளே நல்ல செய்தி வரும். நீங்கள் நினச்ச மாதிரி உடனே வராமல் சின்ன பொறுப்பு கூடுதலை கொடுத்து பார்த்து அப்புறம் உயர்வு தருவாங்க. அதனால் ஆரம்பத்தில் சந்தோஷம் இல்லாமல் இருந்தாலும் பொறுமையாக இருக்கணும். தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த பகுதி நல்லது. புதுசாக யோசனை தோணும். முன்னாடி முயற்சி பண்ணால் பயந்த விஷயங்களை இப்போது செய்யலாமான்னு மனசு வரும். ஆனால் பெரிய முதலீடு செய்யாதீங்க. மெதுவாக வளர்ச்சி தான் உங்களுக்கு நல்லது. விளம்பரம், பெயர் பரவல், வாடிக்கையாளர் நம்பிக்கை எல்லாமே கூடும். பண விஷயத்தில் இந்த காலகட்டம் கொஞ்சம் நிம்மதியை கொடுக்கும். வரவு செலவுக்கு சமமாக வர ஆரம்பிக்கும். சேமிக்க முடியாமல் போனாலும் கையில் இல்லாமல் தவிக்கிற நிலை இருக்காது. இப்போ கொஞ்சம் சுவாசம் விடலாம்னு தோணும். ஆனால் ஆடம்பர செலவு வேணாம். பிறருக்காக செலவு பண்ணுறதை குறைச்சிக்கிட்டா ரொம்பவே நல்லது. வீடு, நிலம், சொத்து சம்மந்தமான விஷயங்கள் பேச ஆரம்பிப்போம். சொந்த வீடு வாங்கணும்னு ஆசை இருந்தால் பேச்சு வரும். ஆனால் உடனே முடிவாகாமல் இழுபறியாக இருக்கும். வாங்குறதுக்கு முன்னாடி நல்லா விசாரித்து பாருங்கள். உறவினர்கள் சொல்கிறத முழுசாக நம்பாதீங்க. குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபம் இந்த நேரத்தில் குறையும். உங்கள் பேச்சு, நடத்தை மாறினதுனால மற்றவர்களும் மாறுவாங்க. வீட்டில் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்க வாய்ப்பு இருக்குது. கல்யாணம், குழந்தை இல்லை நல்ல செய்தி ஏதாவது வரும். திருமண வாழ்க்கையில் புரிதல் ரொம்பவே அதிகமாக இருக்கும். முன்னாடி பேசாமல் இருந்த விஷயங்களை இப்போது பேச ஆரம்பிப்பீங்க. கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக நின்னா எந்த பிரச்சனையும் பெரிதாக மாறாது. அதாவது மூன்றாம் நபர் பேச்சை இந்த வருஷம் எடுத்துக்க வேண்டான்னு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃபு நல்லாயிருக்கும். குழந்தைகளோட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அவங்க சொல்லாத விஷயங்களும் இருக்கும். படிப்பு, நண்பர்கள், பழக்கம் அப்படின்னு எல்லாத்தையும் மெதுவாக கவனிங்க. கோபத்தில் பேசாதீங்க. புரிஞ்சு பேசுனா அவங்களே திறந்து பேசுவாங்க. மாணவிகளுக்கு இந்த காலகட்டம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். முன்னாடி படித்தது நினைவில் நிற்காத மாதிரி இருந்தால் இப்போ கவனமும் கூடுற மாதிரி இருக்கும். தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் கடைசி நேரத்தில் சோம்பேறித்தனம் வந்தால் எல்லாமே வீணாக போயிடும். உடல் நலத்தில் இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரத்த அழுத்தம், சர்க்கரை, தைராய்டு மாதிரி பிரச்சனைகள் உள்ளவங்க அலட்சியம் பண்ணாதீங்க. மருந்து, உணவு கட்டுப்பாடு ரொம்பவே முக்கியமாக இருக்குது. மனசு அமைதியாக இருந்தால் உடம்பு சரியாக இருக்கும். பெண்களுக்கு தனியாக சொன்னால் இந்த பகுதி உங்களுக்கு கொஞ்சம் தைரியமாக தரும். நான் இவ்வளவு நாள் எல்லாருக்காகவும் ஓடினேன், இனிமேல் என் வாழ்க்கையில் முக்கியம்னு யோசனை வரும். சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றி முயற்சிக்க பண்ணுவீங்க. அதனால் மனசு லேசாகும். ஆண்களுக்கு குடும்பத்தில் மரியாதை கூடும். உங்கள் முடிவுக்கு மதிப்பு கொடுப்பீங்க. முன்னாடி உங்கள் பேச்சை மதிக்காதவங்களே இப்போ ஆலோசனை கேட்பாங்க. ஆனால் அதனால் தலைக்கேற விடாதீங்க. பணிவு தான் உங்களுடைய பலமாக இருக்கும். உறவினர்கள் விஷயத்தில் இந்த காலகட்டம் தெளிவு தரும். யார் நம்ம பக்கம், யார் சுயநலத்துக்காக பேசுகிறாங்கன்னு புரியும். அதுக்கப்புறம் நீங்களே ஒரு எல்லை போடுவீங்க. அதுதான் மனசு நிம்மதிக்கு காரணமாகவும் இருக்கும். ஆன்மீக விஷயத்தில் நம்பிக்கை இன்னும் அதிகரிக்கும். விரதம், பிரார்த்தனை, கோயில் வழிபாடு அப்படின்னு மனசு ஈடுபடும். இது மூட நம்பிக்கையில் மனசுக்கு அமைதி தரும் வழி. இதனால் உங்கள் முடிவுகளும் தெளிவாக இருக்கும். வரக்கூடிய இப்போ இந்த வருஷம் ஒரு முடிவு வரும்போது நீங்கள் பின்னாடி திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் எனக்கு நிறைந்து கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி உணர்வீங்க. எல்லாமே நல்லது நடக்கலைனாலுமே நீங்கள் மனசளவில் வளர்ந்துருப்பீங்க. அதுதான் இந்த வருஷத்தோட பெரிய பலமாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இனி உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே இந்த வருஷத்தில் வெற்றியை மட்டுமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலயமா நாங்கள் வாழ்த்துறோம். கடக ராசிக்காரங்களை பொறுத்தவரை நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் எல்லா விஷயங்கள்லையும் கொஞ்சம் யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம். கூட்டாளிகளுடன் சேர்ந்து எந்த தொழில் செய்தாலும் அதை கொஞ்சம் யோசனையாக தான் செய்ய வேண்டும். செய்வது வேண்டான்னு தான் சொல்லுவோம். நல்லபடியாக தனியாக செஞ்சீங்கனாலே உங்களுக்கு வெற்றி நிச்சயம். உங்களோட சொந்த முயற்சி, சுய முயற்சி தான் உங்களை எப்பொழுதுமே முன்னாடி கொண்டு வரும். நீங்கள் யாரை சார்ந்துமே இருக்க மாட்டீங்க. அப்படி இருக்கிறதுனால இனி உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே வெற்றி மட்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலயமா நாங்கள் வாழ்த்துறோம். நன்றி, வணக்கம்.